பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யக்கூடிய நேரத்துக்காக உங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய நாளுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு உண்டாவதாக. நாம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும், ஆண்டவர் நம்மை உயர்த்தவும், இந்த பூமியிலே கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவும் நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு அவன் சஞ்சரித்தான், ஆகவே அவன் பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றார். நீ தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனாலே பிரியமானவர் என்ற நற்பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய நாளிலே உங்கள் தேவைகளுக்காக, எல்லாவற்றிற்காக தேவனை விசுவாசிப்போம். தேவனை தேடும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் என்று மனப்பூர்வமாய் நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த புதிய நாளிலேயும் நம்மை தேடக்கூடிய மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் தேவனை விசுவாசித்து யோனோக்கை போல நற்சாட்சி பெற்றவர்களாய் மாற்றி அவர்கள் விசுவாசிக்கிற அத்தனை காரியத்தையும் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.